நான் ஏற்கனவே என்னுடைய கோரிக்கையாக முதல் குரலாக எங்கள் தரப்பில் எந்த தவறு இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்கின்றோம். ஏனென்றால் நான் முதலில் சொல்லியது போல 25,000 தொழிலாளர்கள் இந்த அமைப்பை நம்பி இருக்கிறார்கள். என்னுடைய ஈகோ இங்கு பெரிதல்ல. ஒருவேளை நான் மன்னிப்பு கேட்கணும், தப்பு செல்வமணி நீங்க பண்ண தப்பு, சாரி சார், என்ன தப்பு பண்ண சொல்லுங்க, தப்புன்னா எஸ் சார் ஐம் சாரி டெஃபினட். பட் வேற விஷயத்தை உள்ளுக்குள்ள எங்களை நீங்க அடியால் வேலை பண்றதுக்கு மட்டும் பயன்படுத்தாதீங்க. இனிமே அதுக்கு நாங்க தயார். ஏன்னா இப்போ இது மாதிரி நாங்க பண்ணதுக்காக வந்து நடிகர் சங்கம் எங்களை கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. நீங்க அதிகாரம் மையமா செயல்படுறீங்க, நீங்க ஏதோ எல்லாரோட பெரிய ஆள் மாதிரி செயல்படுறீங்கன்னு. இந்த சண்டை யாருக்குமானது? தயாரிப்பாளருக்கும் நடிகர்களுமானது. அப்போ தயாரிப்பாளர் சங்கம் எங்களுக்கு பேக் பண்ணி இருந்தாங்கன்னா, இல்ல இது நாங்க தான் நிறுத்திருக்கோம், அவங்க நிறுத்தலன்னு சொல்லணும் இல்லையா? அப்ப நீங்க அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப நடிகர் சங்கம் எங்களோட வந்து பல்லாண்டுகளாக ஒரு நெருக்கமான நட்போட இருக்கும். இன்னைக்கு அந்த நட்புல கொஞ்சம் விரிசல் வந்திருக்கு. ஏன்னா அவங்க சொல்றாங்க நீங்க இஷ்டத்துக்கு அவங்க சொன்னா நிறுத்துறீங்க, ஏன் நீங்க அவங்க சொல்றது எங்களை கேட்டு பண்ணுங்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அவங்களை கூப்பிடாதீங்க. நாங்க சொன்னோம் சார் நடிகர் சங்கத்தை கூப்பிட்டு பேசலாம் சார், நடிகர் சங்கத்தை கூப்பிட்டு பேசலாம். இல்ல வேண்டாம், நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். இதனால யாரும் இப்ப நாங்க தான் சொல்றோம் இல்லைங்களா சார், நாங்க என்ன சொல்லணும் சொல்லுங்க, அவங்க என்ன பண்ண சொல்றான்னு சொல்லுங்க, நீங்களே கேட்டு சொல்லுங்க. எங்க உறுப்பினர் பாதிக்க கூடாது, அது போல தயாரிப்பாளரும் பாதிக்க கூடாதுங்கிறதுல நாங்க ரொம்ப பல்வேறு சலுகைகள் நாங்க கொடுத்துருக்கோம் சார். பல்வேறு சலுகைகள் 6 கோடிக்கே ஒரு படம் தயாரிப்பாளர் படம் பண்றாங்கன்னா என்னென்ன சலுகைகள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்க இந்த சலுகைலாம் இருக்குன்னு அவங்க மெம்பருக்கே அவங்க சொல்றது இல்லை. இன்னைக்கு 1.5 மாசம் ஆச்சு எங்களுக்கு இடம் வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணி. இந்த 30-40 நாட்கள்ல நாங்க 20 கூட்டம் நடத்தியிருக்கோம். நாங்க ஆபீஸ் பேரர்ஸ், இசி மீட்டிங், ஜெனரல் பாடி, ஒரு சங்கத்திலும் இந்த உடனே எப்படி இந்த இது கட்டணும், ஏற்கனவே மிஸ் பண்ணிட்டோம், இப்ப மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்ப அது சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு. உடனே வந்து அது இப்போ சொசைட்டி வந்து கவர்மெண்டோட கண்ட்ரோல் இருக்கு. அதனோட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை மீட் பண்றோம். அடுத்து ரிஜிஸ்ட்ரார் டெப்டி ரிஜிஸ்ட்ராரை மீட் பண்றோம். அதுக்கப்புறமா வந்து ரிஜிஸ்ட்ராரை மீட் பண்றோம். அவர் வந்து இந்த விதியில இது போல பிரச்சனை இருக்கிறதால கொஞ்சம் வீடு கட்டுறதுல இந்த சிரமங்கள் இருக்குன்னு சொன்னாரு. உடனே வந்து நாங்கள் மினிஸ்டர் அன்னைக்கு முத்துசாமி சார் அன்னைக்கு மீட் பண்றோம். அவர் செக்ரட்டரி வர சொல்றாரு, இது எப்படி சரி பண்ணலாம். அப்போ வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு வேண்டுகோள் கொடுங்க, நம்ம வந்து இந்த விதியை திருத்தி கொடுத்தா உங்களுக்கு சரியா இருக்கும். இதுக்கு 20 மீட்டிங் போட்டிருக்கோம். ஆனா நீங்க அந்த கவர்மெண்ட் ஆர்டர் கூட ஒன்னும் கையில வாங்கல தயாரிப்பாளர் சங்கம். இதுதான் நீங்க உங்க உறுப்பினர் பண்ற நன்மை. முதல்ல உங்க உறுப்பினருக்கு நீங்க என்ன நன்மை பண்றீங்க? சும்மா நீலி கண்ணீர் வடிக்காதீங்க. எங்கால பார்த்து நாங்க நீலி கண்ணீர் வடிக்கலாம் சொல்லாதீங்க. எங்க உறுப்பினருக்கு நாங்க 100% வேலை செஞ்சுட்டு இருக்கோம். 100% வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க உங்க உறுப்பினர்களை முதல்ல தொழிலாளியை காப்பாத்துறது அப்புறம் நீங்க உங்க உறுப்பினரை காப்பாத்துங்க. அவங்களுக்கு நீங்க ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கு. ஒரு தயாரிப்பாளருக்கும் ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கு. செத்து அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தயாரிப்பாளர்கள். உங்க உறுப்பினர்களை முதல்ல நீங்கள் காப்பாற்றுங்க. எங்களை காப்பாற்றுவது அப்புறம். உங்ககிட்ட 3000 கோபி சொன்னார்ல, உங்ககிட்ட 3000 பேர் உறுப்பினர் இருக்காங்க. அந்த உறுப்பினரை நீங்கள் காப்பாற்றுங்கள். அதுக்கு பிறகு எங்களை காப்பாற்றுங்க. எங்களை காப்பாற்றுறது எங்களுக்கு தெரியும். இல்ல சார், பெப்சியை எதிரியா காமிச்சா அங்க ஜெயிக்கலாம் சார். பெப்சியோட வேலை செய்ய மாட்டோம், உடனே 100 பேர் கை தட்டுவாங்க. அப்ப நான் தலைவன் ஆயிடுவேன். அவ்வளவுதான். அதை தவிர வேற எதுவும் கிடையாது. எங்களை எதிர்ப்பதால அங்க கொஞ்சம் பேர்ல கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு இது இருக்கும், ஒரு உணர்ச்சி கிளம்பும். இனிமேல் அவங்களோட இது நம்ம அடிமைத்தனத்து நம்ம இல்ல, நம்மளே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். யாரு கூட ஒரு நாள் ஒர்க் பண்ணலாம்? யாரு கூட ஒர்க் பண்ணுவேன்? நம்ம சொல்லிட்டோம். நீ சொல்லி 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் கடிதம் அமைச்சிட்டு இருக்கீங்க. இதே செயலாளர் கையெழுத்து போட்டு எங்க உறுப்பினருக்கு நீங்க சிறு பட்ஜெட்டுக்கு நீங்க இது அலாட் பண்ணுங்கன்னு கையெழுத்து போட்டு போன வாரம் கூட அனுப்புறீங்க சார். அனுபவ ரீதியாக நான் சொல்றேன் சார், பண்ண முடியாது சார். அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை சார். இவங்க ஒரு ஸ்டெடிகேம் ஆபரேட்டர் உருவாக்குறேன்னு சொல்லி 3 வருஷம் 2.5 வருஷம் ஆச்சு. ஒரே ஒரு ஆளை கூட உருவாக்கல. அதுக்கான முயற்சி கூட செய்ய முடியும். அதனால சொல்வது வேறு, அது செய்யறதுங்கிறது வந்து எவ்வளவு சிரமம்னு எனக்கு தெரியும். அதனால இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏதோ கோவத்துல பேசலாம். இல்ல அது ஒரு விஷயம் சார், ஒரு குடம் பால்ல ஒரு சொட்டு தான் விஷம், மொத்தமா கெட்டு போயிடும். அது மாதிரி கெடுக்கிறது ரொம்ப ஈஸி, உருவாக்குறது கஷ்டம். இது மாதிரி வந்து நாங்க பண்றோம்னு சொல்லி கெடுக்கிறது ஈஸி. நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.